பாஜக அரசு ஒவ்வொரு மாநிலத்தையும் விழுங்கி வருவதாக நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரஹாம் பெல் விமர்சித்துள்ளார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரஹாம் பெல் தலைமையில் நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, பிரச்சார கூட்டம் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் விஜயாபுரியில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் விளையாட்டு மைதானம் அமைக்க நிதியுதவி வழங்கிய துணை முதல்வருக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் கூட்டத்தில் பேசிய கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரஹாம் பெல், பாஜக அரசு ஒவ்வொரு மாநிலத்தையும் மலைப்பாம்பு போல் விழுங்கி வருவதாக விமர்சித்தார். நம்மிடம் சுயமரியாதை உள்ளதாகவும் அதை வைத்து பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் ஜான் ரபீந்தர், தில்லை ராஜா, மனோஜ்குமார், அருள்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி அரசு முதல்ல ஜெயிச்சாங்க, அதுக்கு பிறகு 2வது ஜெயிச்சாங்க, ஒரு 3வது ஜெயிச்சாங்க. அவங்க இன்னைக்கு ஏறக்குறைய இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்தையுமே அவங்க ஒழுங்கிட்டே வராங்க. பெரிய ஒரு மலைப்பாம்பு எப்படி சின்ன சின்ன கோழி, ஆடு, மாடுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒழுங்கிட்டு வர்ற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒழுங்கி கொண்டு வருகிறாங்க. இன்றைக்கு தென்கோடியில நமக்கு தான், தமிழ்நாட்டிற்கு தான் ஒரு கொள்கை, திராவிடத்திற்கு தான் ஒரு கொள்கை, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அந்த கொள்கை இருக்கின்றது. தம்பி சொன்னது போல சுயமரியாதை, நம்மகிட்ட சுயமரியாதை இருக்கின்றது. எல்லோருக்கும் எல்லாம் இந்த திராவிட மாடல் இருக்கின்றது. இதை வைத்து தான் நம்ம போராடணும். ஏன்னா அவன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு, குறிப்பிட்ட சமூகத்திற்கு இந்த எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க.